இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் சினிமா ஹீரோஸுடைய போட்டோ வச்சிருப்பாங்க. ஆனா என் அப்பா தான் என்னுடைய ஹீரோன்னு கேடு. என் அப்பா தான் என்னுடைய ஹீரோன்னு சொல்றேன். என் போட்டோ வச்சிருந்த என் பிள்ளைங்க நான் விட்டுட்டு நான் இங்க வந்தேன். எதிர்ல பார்த்தா உன் முகத்தை கூட பார்க்க பிடிக்காத அந்த புள்ளைய பத்தி எங்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல வரியா? பாசத்தினால ஏற்படுற வெறுப்பு அப்படிதான் இருக்கும். அந்த வெறுப்புக்கான காரணமே உன்னோட உனக்கு அவனுடைய வெறுப்பு மட்டும்தான் தெரியும். அவனுடைய பாசம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்காக என்ன பண்ணிருக்கன்னு இந்து என்ன கேட்கிறாள். அந்த வார்த்தையை கேட்க வேண்டியது அவன். பொம்மைங்களை கொடுத்து விளையாட வைக்க வேண்டிய வயசுல அவங்களுக்கு கண்ணீரை கொடுத்து அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். அவன் இப்பவும் என்ன வெறுக்கிறானா? அந்த பைத்தியக்காரனுக்கு என் மேல இருக்கிற பாசம் இன்னும் போகல. அதனாலதான் அவன் என்ன பார்க்கும் போதெல்லாம் அவன் கண்ணில் ஏற்படுற சோகம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு என் முகத்தை பார்க்காம பேசுவான். அப்படிப்பட்ட பாசத்தை விட்டுட்டு குறுக்கு வழியில வந்த இந்த பாசத்துக்காக எல்லாத்தையும் விட்டேன். நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு இதுதான். கிருஷ்ண பிரசாத் இதோ என் புள்ள என்னை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் நான் அவனை நினைக்கும் போதெல்லாம் அவனோட அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பெருமையா இருக்கும். ஆனா நீ சொன்னதை கேட்டதும் உன் அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்கு நல்லாவே புரிய வச்சுட்டேன். உண்மையான பாசம் எங்க இருக்குன்னு மறுபடியும் எனக்கு புரிய வச்சுட்டேன். நீ ஆசைப்படுற மாதிரியே உன் கல்யாணத்துக்கு நான் வராம இருக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். பெத்த தகப்பன இப்படி வேதனைப்படுத்துற? நீ எல்லாம் எப்படி நல்லா இருப்ப? சீ! இந்து, பெத்த அப்பா மேல கோபம் இருக்கலாமா, ஆனா வெறுப்பு இருக்கிறது தப்புமா? இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அபூர்வா, மாமா, மீரா, அந்த கிருஷ்ண பிரசாத்துக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. அந்த இன்விடேஷன் கார்டுல பேரை மாத்திட சொல்லுங்க. நான் மத்த கல்யாண விஷயங்களை பாத்துக்கிறேன். சரிங்க மாமா. ஏறு.
இந்தா முதல்ல தண்ணி குடி. இதுக்கெல்லாம் இவ்வளவு ஹெவி ரியாக்ஷன் தேவையில்ல, தொடச்சுக்கோ. நேத்து யாரோ முக்கியமான நபரை சந்திக்கணும்னு சொன்ன, பாத்தியா? ஐயோ, நான் அவரை சந்திக்கவே இல்லையே. இந்த வாட்டி அவரை சந்திக்கணும்னு நினைச்சினா யாரையாவது கூட கூட்டிட்டு போ. நீங்க வருவீங்களா? நான் வரமாட்டேன்றதுனால தான் யாரையாவதுன்னு சொன்னேன். வராதப்ப எதுக்கு இந்த வெட்டி அட்வைஸ் எல்லாம்? நேத்து அவரு எனக்காக வந்தாரு. அந்த ரவுடி பசங்க வந்து எங்களை சந்திக்க விடாம பண்ணிட்டானுங்க. இன்னைக்கு எப்படியாவது அவரை சந்திச்சிடணும். முதல்ல நடந்த எல்லாத்தையும் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். ஃபேக்டரி நல்லா இருந்தா ஒர்க்கர்ஸ் நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சுதான் அன்னைக்கு நான் செஞ்ச அந்த தப்பு இன்னைக்கு என் பொண்ணோட பார்வையில என்ன ஒரு கையால் ஆகாதவனாக்கிடுச்சு. இப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இதுக்கப்புறம் எனக்கு வேண்டப்பட்டவங்க கிட்ட தான் நான் போகணும். போயிடுறேன். உன்னால இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு என்னால டைம்க்கு போக முடியும்ன்ற நம்பிக்கையே போயிடுச்சு. ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. அட்லீஸ்ட் ஃபோனாவது பண்ணுவோம். இந்த நம்பருக்கு கால், அதுவும் ஏன் நம்பர்ல இருந்த. நீ கால் பண்ணியா? இல்லையே. உண்மையை சொல்லு. தொட்டதுக்கெல்லாம் இப்படி மிரட்டினா எப்படி? நான் எதுவும் பண்ணல. நீங்க தான் பண்ணிருப்பீங்க.